கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பானவர்களே, மறுபடியும் இந்த மே மாதத்தின் முதலாவது ஓய்வு நாளுக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை அன்போடு கூட நான் துதிக்கிறேன். இந்த காணொளி காட்சி பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் அன்பு காலை வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த அருமையான ஓய்வு நாளிலும் நாம் கடவுளை ஆராதித்து அவருடைய வார்த்தையை கேட்டு நாம் ஜெபித்து இந்த ஓய்வு நாளை மகிமைப்படுத்துவோம். ஆண்டவர் நமக்கு இந்த நாளையும் இந்த மாதத்தையும் ஆசீர்வாதமாக்கி தருவார். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். உம்மை தேடுகிற யாவரும் உம்மில் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக. முது ரட்சிப்பின் பிரியப்படுகிறவர்கள் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்பொழுதும் சொல்வார்களாக. அன்பு நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, ஆசீர்வாதமான இந்த மே மாதத்தின் முதல் ஓய்வு நாளுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம். இப்போதும் கர்த்தாவே, உம்மை துதிக்கவும் உம்மை ஆராதிக்கவும் உடைய வார்த்தைகளை கேட்கவும் இந்த மாதத்தின் முதல் ஓய்வு நாளுக்காக நன்றி சொல்கிறோம். இதன் மூலமாக உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும், எங்களுடைய சிந்தனைகளெல்லாம் ஒருமைப்படுத்தும். இந்த நாளிலும் கர்த்தாவே, நாங்கள் ஆலயத்தில் கூடி உம்மை ஆராதித்து உம்முடைய வசனங்களை கேட்பதற்கான சூழ்நிலைகள் எங்களுக்கு இல்லை என்றாலும் ஆண்டவரே, இந்த காணொளி மூலமாக நாங்கள் உம்மை மகிமைப்படுத்தும் போது மெய்யாகவே மகிமைப்படும். உம்முடைய பிரசன்னம் எங்களுக்கு ஆண்டவரே அதிகமாய் கிடைக்கட்டும். இந்த ஆராதனை துவக்கம் முதல் முடிவரையிலும் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். நாம் யாவரும் இருந்த வண்ணமாக 200 கீதங்கள் 2 பாமாலை 2 உம்மை துதிக்கிறோம் யாவுக்கும் வல்ல பிதாவே, உம்மை பணிகிறோம் சுவாமி ராஜாதி ராஜாவே என்ற பாடலை நாம் யாவரும் மறந்த வண்ணமாகவோ அல்லது இருக்கிற இடத்துல நின்ற வண்ணமாகவோ இந்த பாடலை பாடி இந்த ஆராதனையை நாம் ஆரம்பிப்போம். நாம் யாவரும் அமர்ந்த வண்ணமாக நம்முடைய தலைகளை தாழ்த்தி கடந்த வாரம் முழுவதுமாக இந்த நாட்கள் வரையிலும் நாம் செய்த நம்முடைய தவறுகளையும் அக்கிரமங்களையும் பாவங்களையும் நாம் மாயமாய் மறைத்து கொள்ளாமல் ஆண்டவருடைய சமூகத்திலே ஒவ்வொரு பாவங்களையும் நினைவு கூர்ந்து அறிக்கையிட்டு பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை நாம் பெற்றுக்கொள்ளுவோம். உண்மையான ஒரு கிறிஸ்தவ ஜீவியம் நாம் ஜீவிக்க வேண்டுமானால்
பாவத்திலிருந்து விடுபடுவது மிகவும் அவசியமான ஒரு காரியம். தேவன் ஒருவர் தவிர நீதிமான் ஒருவனும் இந்த உலகத்தில் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. நம்முடைய பாவங்களை நாம் மனத்தாழ்மையோடு அறிக்கையிடும் வண்ணமாக நம்முடைய சிந்தனைகளை நாம் ஒருமுகப்படுத்துவோமா? வேதம் சொல்லுகிறது, துன்மார்க்கன் தான் செய்த துன்மார்க்கத்தை விட்டு விலகி நியாயத்தையும் நீதியையும் செய்வானேயாகில் அவன் தன் ஆத்துமாவை பிழைக்க பண்ணுவான். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்பதாக இந்த இளைய குமாரன் தன்னுடைய பாவத்தை அறிக்கையிடுகிறான். கடந்த வாரம் முழுவதுமாக நம்முடைய கண்களினாலே நாம் செய்த எல்லா பாவங்களையும் ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் அறிக்கை செய்வோம். பார்க்கக்கூடாதவற்றை நாம் பார்த்திருக்கலாம். தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை நாம் மனமுவந்து விருப்பத்தோடு பார்த்திருக்கலாம். ஆண்டவரிடத்திலே நாம் மன்னிப்பை கேட்போம். ஆண்டவரை துதிக்க வேண்டிய நம்முடைய நாவினாலே அநேக அவதூறான காரியங்களை நாம் பேசி இருக்கலாம், பொய் சொல்லி இருக்கலாம். தேவனுக்கு பிரியமில்லாத வார்த்தைகள் நம்முடைய வாயிலிருந்து புறப்பட்டு இருக்கலாம். மற்றவர்களை குறித்து தவறான வார்த்தைகளை நாம் பேசி இருக்கலாம், சிந்தித்து இருக்கலாம். ஆண்டவரே, என் பாவங்களை மன்னியும் என்று சொல்லுவோமா? ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்திருந்தும் மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டிய நேரத்தில் நாம் உதவி செய்யாமல் நம்முடைய கரங்களை நாம் இறுக அடைத்து கொண்டவர்களாய் வாழ்ந்து கொண்டிருந்தோம். இதுவும் தவறுதானே? இதுவும் பாவம்தானே? நன்மை செய்ய உனக்கு திராணி இருக்கும்போது அதை செய்ய தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே என்று வேதம் சொல்லுகிறதே. ஆனால் நாம் உதவி செய்யாமல் நம்முடைய கரங்களை அடைத்து கொண்டிருந்தோம். நம்முடைய தேசத்தில், திருச்சபையில், சமுதாயத்தில் அநேக ஏழைகள் வறுமையில் வாடிக்கொண்டிருக்கின்றார்கள். நம்முடைய கரங்களை நாம் இறுக அடைத்து கொண்டவர்களாக இருந்தோமே. எல்லா பாவங்களையும் ஆண்டவருடைய சமூகத்தில் அறிக்கை செய்வோமா? ஆண்டவருடைய சமூகத்திலே முழங்கால் நின்று ஜெபிக்க வேண்டிய அநேக தருணங்களை நாம் வீணாக கழித்து கொண்டிருந்தோமே. ஆலயத்தை குறித்த வாஞ்சை நம்முடைய இருதயத்தில் இருந்ததா? அப்படி இல்லாமல் இருக்குமானால், ஆண்டவரே, ஒரு முறை கூட உம்முடைய இரத்தத்தினாலே என்னை கழுவி சுத்திகரியும் என்று சொல்லுவோம். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிடுகின்ற வண்ணமாக நாம் யாவரும் சேர்ந்து பொதுவான பாவ அறிக்கின்ற ஜெபத்தை சேர்ந்து ஏறெடுப்போம். சர்வ வல்லமை மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் உம்முடைய வழிகளை விட்டு அழிவி அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். இந்த பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவர் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் மனிதர் அருளி செய்த வாக்குத்தத்தங்களின்படியே நிர்பாக்கியமுள்ள குற்றவாளிகளாகி எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கையிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்தினும் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த பக்தியும் உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமென். தேவனே, எப்பொழுதும் இரக்கம் செய்கிறதும் மன்னிக்கிறதும் நமக்கு சுபாவ லட்சணமாய் இருக்கிறபடியால் எங்கள் தாழ்மையான விண்ணப்பங்களை ஏற்றுக்கொண்டு எங்கள் பாவங்களாகிய சங்கிலிகளினாலே நாங்கள் கட்டுண்டவர்களாயினும் உருக்கமானது மிகுந்த இரக்கத்தினாலே எங்களை கட்டவிழ்த்து விடுதலையாக்க வேண்டும் என்று எங்கள் மத்தியஸ்தரும் எங்களுக்காக பரிந்து பேசுகிறவரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாக வேண்டிக் கொள்ளுகிறோம். பரமண்டலங்களில் இருக்கிற நாம் பிரஸ்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுகிறது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. அன்னுள்ள அப்பத்தை எங்களுக்கு மன்னியும். சோதனை நாங்கள் மன்னிக்கிறது போல குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனை பிரவேசிக்க பண்ணாமல் தீமன்று ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்றைக்கு முடிவுகளே. ஆமென். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். தேவனே, எங்களை ரட்சிக்க விரைவாய் வாரும். நாம் யாவரும் எழுந்து நிற்போம். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. கர்த்தரை துதியுங்கள். நாம் யாவரும் நின்ற வண்ணமாக சங்கீதங்களின் புஸ்தகம் 41வது சங்கீதத்தை முறையாக வாசித்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். சங்கீதம் எண் 41. சங்கீதம் எண் 41. சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன் பாக்கியவான். தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார்.
படுக்கையின் மேல் வியாதியாய் கிடக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார். அவனுடைய வியாதியிலே அவன் படுக்கை முழுவதையும் மாற்றி போடுவீர். உமக்கு விரோதமாய் பாவம் செய்தேன், என் ஆத்துமாவை குணமாக்கும் என்று சொன்னான். அவன் அப்பொழுது சாவான். அவன் பேர் எப்பொழுது அழியும் என்று என் சத்துருக்கள் எனக்கு விரோதமாய் சொல்லுகிறார்கள். தன் இருதயத்தில் அக்கிரமத்தை சேகரித்துக் கொண்டு தெருவிலே போய் என் பகைஞர் எல்லாரும் என்மேல் ஏகமாய் முணுமுணுத்து எனக்கு விரோதமாயிருந்து எனக்கு பொல்லாங்கு நினைத்து படுக்கையில் கிடைக்கிற அவனில் எழுந்திருப்பதில்லை. என் பிராண சிநேகிதனும் நான் நம்பினவனும் என் அப்பம் புசித்தவனுமாகிய மனுஷனும் என்மேல் தன் குதிக்காலை தூக்கினான். என் சத்துரு என்மேல் ஜெயம் கொள்ளாததினால் நீர் என்மேல் பிரியமாயிருக்கிறீர் என்று அறிவேன். யாவரும் சேர்ந்து வாசிப்போம். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அநாதியாய் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர். ஆமேன், ஆமேன். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலோ இப்பொழுதோ எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். தொடர்ந்து நாம் 100வது சங்கீதத்தை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். சங்கீதம் 800. பூமியின் குடிகளே எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோடைய கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோட சந்நிதி முன் வாருங்கள். கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள். நாம் அல்ல, அவரை நம்மை உண்டாக்கினார். நாம் அவருடைய ஜனங்களோ அவர் மேய்ச்சல் நாடுகளோ மாயிருக்கீரோ. அவர் வாசல்களை துதியோடு அவர் பிரகாரங்கள் புகழ்ச்சியோடு பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலோ இப்பொழுதோ எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். நின்ற வண்ணமாக நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தின் மூலமாக அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியை படைத்த சர்வ பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனுடைய நாதர் இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கண்மடுத்து உற்பவித்து பிறந்தார். பொந்தி பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கமனப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். என்றான மரித்துவிடத்தில் எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு எரிப்பிதான் பரிசுத்தில் அவரிடத்திலிருந்து உயிரிழோரி மரித்துவரும் நியாயத்திற்கு வருவார். பரிசுத்த ஆவியும் விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவனுடைய ஐக்கியம் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதல் நித்திய ஜெயம் என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். நாம் யாவரும் உட்காருவோம். இப்போது திருமறை பாடம் நாம் வாசிக்க கேட்கலாம். வாசிக்கும்படியாய் தெரிந்து கொண்ட நற்செய்தி பகுதி லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 14ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் முதல் 15ஆம் வசனம் முடிய. லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 14ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் முதல் 15ஆம் வசனம் முடிய. விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பந்தியில் முதன்மையான இடங்களை தெரிந்து கொண்டதை அவர் பார்த்து அவர்களுக்கு ஒரு உவமையை சொன்னார். ஒருவனால் கல்யாணத்துக்கு நீ அழைக்கப்பட்டிருக்கும் போது பந்தியில் முதன்மையான இடத்தில் உட்காராதே. உன்னிலும் கனமுள்ளவன் ஒருவேளை அவனால் அழைக்கப்பட்டிருப்பான். அப்பொழுது உன்னையும் அவனையும் அழைத்தவன் உன்னிடத்தில் வந்து,
இவருக்கு இடங்கொடு என்பான். அப்பொழுது நீ வெட்கத்தோடே தாழ்ந்த இடத்துக்கு போக வேண்டியதாக இருக்கும். நீ அழைக்கப்பட்டிருக்கும் போது போய் தாழ்ந்த இடத்தில் உட்காரு. அப்பொழுது உன்னை அழைத்தவன் வந்து, சிநேகிதனே, உயர்ந்த இடத்தில் வாரும் என்று சொல்லும்போது உன்னுடனே கூட பந்தி இருக்கிறவர்களுக்கு முன்பாக உனக்கு கனம் உண்டாகும். தன்னைத்தான் உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார். அன்றியும் அவர் தம்மை விருந்துக்கு அழைத்தவனை நோக்கி, நீ பகல் விருந்தாவது ராவிருந்தாவது பண்ணும்போது உன் சிநேகிதரை ஆகிலும் உன் சகோதரரை ஆகிலும் உன் பந்து ஜனங்களை ஆகிலும் ஐஸ்வர்யமுள்ள அயலகத்தாரையும் அழைக்க வேண்டாம். அழைத்தால் அவர்களும் உன்னை அழைப்பார்கள். அப்பொழுது உனக்கு பதிலுக்கு பதில் செய்ததாகும். நீ விருந்துண்ணும் போது ஏழைகளையும் ஊனரையும் சப்பானிகளையும் குருடரையும் அழைப்பாயாக. அப்பொழுது நீ பாக்கியவனாய் இருப்பாய். அவர்கள் உனக்கு பதில் செய்ய மாட்டார்கள். நீதிமான்களின் உயிர் தெழுதலில் உனக்கு பதில் செய்யப்படும் என்றார். அவரோடு கூட பந்தியந்தளில் ஒருவன் இவைகளை கேட்டபொழுது அவரை நோக்கி, தேவனுடைய ராஜ்யத்தில் போஜனம் பண்ணுகிறவன் பாக்கியவான் என்றான் என்பது வாசிக்கும்படியாக தெரிந்துள்ள நற்செய்தி நூல் வாசித்தாயிற்று. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான நாளின் காலை வேளைக்காக மறுபடியும் உங்களை நன்றியோடு வாழ்த்துகிறேன். இந்த காணொளி காட்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்களை அன்போடு வாழ்த்துகிறோம். இந்த நல்ல நாளிலும் இப்படியாக ஊரடங்கி 40 நாட்கள் ஆன பின்பும் கூட நாம் ஒவ்வொரு வாரமும் சிறப்பான ஆராதனையும் செய்தியையும் நம்முடைய சேகரத்தில் இருக்கக்கூடிய 4 சபைகளிலும் வைத்து அருமையான ஆராதனை நடைபெற்று கொண்டிருக்கிறது. இது வாட்ஸ்அப்லேயும் மற்றும் CSI முக்குடல் பாஸ்டேட் என்று சொல்லி யூடியூப்லேயும் இந்த காணொளி காட்சியை நாம் பார்க்க முடியும். மாத்திரமல்ல, உங்களுடைய சபை ஊழியர்களிடத்தில் உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர்களை நீங்கள் கொடுப்பீர்கள் என்றால் அந்த நம்பர்களை நாம் நம்முடைய இந்த சேகர குரூப்பிலே அதை சேர்த்துக்கொள்ளவும், சேகரத்திலே நடைபெறுடைய எல்லா நிகழ்வுகளையும் நீங்கள் பார்ப்பதற்கு அது போதுமானதாக இருக்கும். ஆகவே இன்னும் உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர்களை கொடுக்காதவர்கள் தயவுசெய்து உங்களுடைய சபை ஊழியர்களிடத்திலே கொடுத்து அந்த எண்களை இந்த குரூப்போடு இணைத்து கொள்ள, அது இந்த ஊரடங்கு காலங்களில் நாம் காணொளி மூலமாக தொடர்பு கொள்வதற்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். கடவுள் கொடுக்கிற நல்ல வாய்ப்புக்காக நாம் நன்றி சொல்லுவோம். சீக்கிரமாக ஆண்டவர் இந்த நிலை எல்லாவற்றையும் மாற்றி நாம் கர்த்தருடைய ஆலயத்திலே வந்து ஆராதிப்பதற்கு நல்ல சூழ்நிலைகளை ஆண்டவர் அருள்வார் அப்படிங்கிற நம்பிக்கையோடு ஜெபத்தோடு இந்த மே மாதத்தை நாம் ஆரம்பிப்போம். இரண்டாவதாக, இந்த நாட்களிலும் ஊரடங்கின் மூலமாக அநேகர் வேலை வாய்ப்பு இல்லாமல் கஷ்டப்படுகின்ற ஏழை எளிய மக்கள் இருக்கிறதை நாம் அறிகிறோம். முக்கியமாக முக்குடல் மாத்திரமல்ல, முக்குடலை சுற்றி இருக்கக்கூடிய கிராமங்கள், நம்முடைய சபை மக்கள் மாத்திரமல்ல, சபை மக்களோடு கூட இதர மக்களும் கூட கஷ்டமான ஒரு சூழ்நிலையிலே இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதை கடந்த வாரம் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு அறிவிப்பாக போட்டு வைத்தோம். அநேகர் அதை பார்த்திருப்பீர்கள். மாத்திரமல்ல, அநேகர் இதற்காக உதவி செய்து கொண்டு வருகிறார்கள். நிறைய பேர் உதவி கேட்டுக்கொண்டு வருகிறார்கள். ஆகையினால திருச்சபை மக்களாகிய நாம் இந்த ஏழை எளிய மக்களுக்கு நாம் ஏதாவது ஒரு உதவி செய்ய வேண்டும். எல்லாருக்கும் இந்த நாட்களில் ஒரு கஷ்டமான காலம்தான். ஆனாலும் நம்மை விடையும் மோசமான ஜனங்கள் நம்மை சுற்றி வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். வேலை இல்லாமல், வருமானம் இல்லாமல், அருமையான தின கூலி பெறுகிறவர்கள் மிகவும் சங்கடமான ஒரு நிலைமையில் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆகையினால திருச்சபை மக்கள் உங்களால் ஆன உதவியை ஆங்காங்கே நீங்கள் செய்து கொண்டு இருக்கிறீர்கள். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறோம். ஒருவேளை 500, 1000, 2000 என்று சொல்லி நீங்கள் நன்கொடை கொடுப்பீர்கள் என்றால் ஒரு குடும்பத்துக்கு 500க்கான அரிசி, பலசரக்கு ஜாமான்களை நாம் பார்சலாக தேவை உள்ள கஷ்டப்படுகிற மக்களுக்கு அதை நாம் வாங்கி கொடுக்கிறோம். ஆகையினால நீங்கள் உங்களுடைய சபை ஊழியர் மூலமாகவோ அல்லது சேகர அலுவலகத்தில் நன்கொடையாகவோ அல்லது பொருள் காணிக்கையாகவோ நீங்கள் கொடுப்பீர்கள் என்றால் கட்டாயம் கடினப்படுகிற கஷ்டப்படுகிற ஏழை எளிய மக்களுக்கு அது கொண்டு போய் சேர்க்கப்படும். கடந்த வாரத்திலும் அப்படியாக அநேகர் உதவி செய்திருக்கிறார்கள். அவர்களை நான் அன்போடு இருகரம் கூப்பி நான் அவர்களை அன்போடு வாழ்த்துகிறேன். இன்னும் நிறைய பேர் பெயர் சொல்லாமலே ஆங்காங்கே உதவி செய்து கொண்டே இருக்கிறார்கள். பெயர் சொல்லவே வேண்டாம் என்று சொன்னார்கள். இருந்தாலும் அவர்களை உற்சாகப்படுத்துவதற்காக கடந்த வாரம் நம்முடைய சேகரத்திலிருந்து அநேகர் கொடுத்திருக்கிறார்கள். திரு தேவ திரவிய ராஜசேகர் ரூபாய் 5000, திரு பொன்னரசன் ரூபாய் 1200, தேவ அருள் செல்லும் ரூபாய் 3000, ஜேசுராஜ் ரூபாய் 1000, திரு டி பொன்ராஜ் ரூபாய் 1500, திரு சுரேஷ் முத்துக்குமார் ரூபாய் 1000, எழுப்புதல் பாத்திரங்கள் ஜெபக்குழு மதுரை
ரூபாய் 4500 இன்னுமாக திரு அருள் செல்வன் அவர்கள் 1000 ரூபாய் மதிப்புள்ள 3 பார்சல் பொருட்களும் கொடுத்திருக்கிறார்கள். இது நான் தெரிந்ததே சொல்லுகிறேன், தெரியாமல் நிறைய பேர் கொடுத்திருக்கிறார்கள். நிறைய பேர் சபையிலிருந்து பயனடைந்திருக்கிறார்கள். இன்னும் ஒரே ஒரு அறிவிப்பு, வாங்கினவர்களே நாம் வாங்க வேண்டாம், வாங்காத ஏழை குடும்பங்கள், கடினப்படுகிற குடும்பங்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். ஆகையினால் ஒரு தடவை கஷ்டப்படுகிறோம், வாங்கிட்டோம் அப்படின்னா இன்னும் கஷ்டப்படுகிற நிறைய பேருக்கு நாம் கொடுக்க அதை மிகவும் ஆர்வத்தோடு இருக்கிறோம். இந்த கடினமான ஒரு காலம்தான். இந்த காலத்தில் கடவுளுடைய பிள்ளைகளாகிய நாம் அப்படிப்பட்டவர்களுக்கு உதவி செய்யாட்டால் யார் உதவி செய்வார்கள்? அரசாங்கம் கொடுக்குற உதவி போதாது என்று நிறைய இடத்துல இருந்து சொல்கிறார்கள். ஆனாலும் நாமும் கடினமான சூழ்நிலை, எல்லாருக்கும் வேலை இல்லாத ஒரு சூழ்நிலை தான். இருந்தாலும் உங்களால் முடிந்த காணிக்கையாகவோ, நன்கொடைய காணிக்கையாகவோ அல்லது பொருளாகவோ நீங்கள் கொடுப்பீர்கள் என்றால் கட்டாயம் கஷ்டப்படுகிற இந்த மக்களுக்கு போய் அது சென்றடையும் என்று சொல்லி உங்களை அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். வரக்கூடிய நாட்களில் அப்படிப்பட்ட ஏழை எளியவர்கள் பயனடைவார்கள். கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் யார் என்றால் ஏழைகளுக்கு இறங்குகிறவன். இந்த சிறியரில் ஒருவனுக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே இந்த கஷ்டமான தேவையுள்ள மக்கள் இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் நாமும் மற்றவர்களுக்கு உதவி செய்து இந்த விஷயத்தில் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கும்படி நாம் இடம் கொடுப்போம். கட்டாயம் அதுக்கான நன்மைகளை ஆண்டவர் தருவார் என்று சொல்லி விசுவாசிக்கிறோம். கர்த்தர் தாமே கொடுத்த ஒவ்வொருவரையும், பயன் பெற்ற ஒவ்வொருவரையும் கூட அவர் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். தொடர்ந்து பரிசுத்த விவாக அறிக்கை. தென்னிந்திய திருச்சபை நம்முடைய திருநெல்வேலி திருமண்டலம் முக்குடல் சேகரம் முக்குடல் பரிசுத்த தேவ கிருபை ஆலயத்தை சார்ந்த திரு அருண்குமார் காலம் சென்ற மற்றும் திருமதி மஞ்சுளா இவர்களுடைய புதல்வன் சுரேஷ் ஆனந்தும், திருநெல்வேலி திருமண்டலம் முக்குடல் பரிசுத்த தேவ கிருபை ஆலயத்தை சார்ந்த திரு இயேசு ஞான ஆசீர் திருமதி கோயில் விமலா இவர்களின் புதல்வி புனிதா ஜெனிஃபரும் பரிசுத்த விவாகத்தில் இணையப் போகிறார்கள் என்பதை உங்களுக்கு நான் அறிவிக்கிறேன். இவர்களை இந்த பரிசுத்த விவாகத்தில் சேர்க்கக்கூடாத நியாயமான காரணம், தடை ஏதேனும் உண்டு என்றால் உங்களில் யாராவது அறிந்தால் அதை நீங்கள் எழுத்து மூலமாக சேகர குருவானவருக்கு தெரிவிக்க வேண்டும். இது இவர்களுக்கு 2வது அறிக்கை. அதேபோல் நம்முடைய தென்னிந்திய திருச்சபையும் திருநெல்வேலி திருமண்டலம் முக்குடல் சேகரம் குடல் பரிசுத்த தேவகிருபை ஆலயத்தை சார்ந்த திரு பாலாஜி என்ற பாலசிங், திருமதி கே பத்மா இவர்களினுடைய புதல்வி பொன்கிரேஸ் ரூஃபியும், திருநெல்வேலி திருமண்டலம் முக்குடல் சேகரம் சடையபுரம் பரிசுத்த லூக்கா ஆலயத்தை சார்ந்த காலம் சென்ற லேட் மகேந்திரன், திருமதி ராதா ஜெயலட்சுமி இவர்களுடைய புதல்வன் காளிதாசும் பரிசுத்த மெய் விவாகத்தில் இணைய இருக்கிறார்கள் என்பதை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இவர்களை இந்த பரிசுத்த விவாகத்தில் சேர்க்கக்கூடாத நியாயமான காரணம், தடை ஏதேனும் உண்டு என்று உங்களில் யாராயிலும் அறிந்திருந்தால் அதை சேகர குருவானவருக்கு எழுத்து மூலமாக மாத்திரம் தெரிவிக்க வேண்டும். இதுவும் இவர்களுக்கு 2வது அறிக்கை. இந்த பரிசுத்த விவாகத்தில் இணைய போகிற அருமையான குடும்பங்களுக்காக நாம் ஒரு நிமிடம் தலை தாழ்த்தி ஜெபிப்போம். மாத்திரமல்ல, இந்த வாரத்திலும் தங்களுடைய பிறந்த நாள், திருமண நாளை எண்ணி நினைவு கூறுகிற நம்முடைய சேகரத்தின் பிள்ளைகளையும் நாம் நினைவு கூர்ந்து ஜெபம் செய்வோம். ஆண்டவர் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் இந்த மாதத்தையும் நன்மையால் நிரப்பி வழி நடத்துவார். ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, ஆசீர்வாதமான இந்த மாதத்தின் முதல் ஓய்வு நாளுக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை சோத்தரிக்கிறோம். கர்த்தாவே, கடந்த ஏப்ரல் மாதம் முழுவதும் எத்தனையோ நெருக்கடிகளையும் கடினமான சூழ்நிலையையும் நாங்களும் எங்களை சுற்றி இருக்கிறவர்களும் கடந்து வர கிருபை கொடுத்தீர். அதற்காக ஸ்தோத்திரம். இந்த புதிய மாதத்திலும் இந்த முதல் ஓய்வு நாளிலும் ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஆராதிக்கும் பாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்தீர். ஸ்தோத்திரம். இப்பொழுதும் கர்த்தாவே, ஏழை எளிய மக்களுக்காக ஸ்தோத்திரம். அவர்களுக்கு உதவி செய்கிற திருச்சபை மக்களுக்காக நன்றி சொல்கிறோம். கடவுள் தாமே இரக்கம் செய்து இந்த தேவைகள் எல்லாவற்றையும் நிறைவேற்றி தாரும். கொடுக்கிறவர்களை நீர் பலப்படுத்தி குறைவில்லாமல் நீர் வழிநடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இப்பொழுதும் கர்த்தாவே, திருமண அறிக்கை வாசிக்க கேட்ட அருமையான குடும்பத்தின் பிள்ளைகளுக்காக, அன்பு பெற்றோருக்காக உண்மை நாங்கள் நன்றி சொல்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு கஷ்டமான சூழ்நிலையிலையும் ஆண்டவரே, திருமணத்தை நாங்கள் எப்படி நடத்துவோம் என்கின்ற கடினமான ஒரு பாதையிலே சென்று வருகிற பெற்றோரை நினைத்தரலும், பிள்ளைகளை நினைத்தரலும். தடைகளை எல்லாம் தகர்த்து போடுகிற கடவுள் இவர்களுக்கு முன்பாக சென்று சிறப்பாக திருப்தியாக இந்த திருமணத்தை
நீர் முடித்து தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். எல்லாருடைய அனுமதி கிடைக்க தகுந்த வகையிலையும் தொடர்ந்து ஆண்டவரே ஊரடங்கு தளர்த்தப்படவும் நீர் இரக்கம் செய்தல வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. வரக்கூடிய நாளில் அருமையான எங்களுடைய சபைகள் எல்லா விதத்திலையும் ஆசீர்வதிக்கப்பட நீர் உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இப்போதும் எங்களை தாழ்த்தி தருகிறோம். மீதியான நேரங்களையும் பொறுப்படுத்திக் கொள்ளும் வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். மறுபடியுமாக ஆண்டுடைய வார்த்தைக்கு ஆதாரமாக கன்வென்ஷன் கீதங்களில் 305வது பாடலை, அநாதி தேவன் உன் அடைக்கலமே அவர் நித்திய புயங்கள் உன் ஆதாரமே, கன்வென்ஷன் கீதங்கள் 305வது பாடலை நாம் இருந்த வண்ணமாகவோ அல்லது நின்றோ கரங்களை தட்டி நாம் பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அநாதி தேவன் உன் அடைக்கலமே அவர் நித்திய புயங்கள் உன் ஆதாரமே. அநாதி தேவன் உன் அடைக்கலமே அவர் நித்திய புயங்கள் உன் ஆதாரமே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் உன் அடைக்கலமே அவர் நித்திய புயங்களுன் ஆதாரமே. கருண்யத்தாலே இழுத்து கொண்டார் தூய தேவ அன்பே, யுவனாந்திரத்தில் நயங்காட்டி உன்னை இனிதாய் வருந்தி அழைத்தார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் உன் அடைக்கலமே அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. கிருபை கூர்ந்து மனதுருகும் தூய தேவ அன்பே, உன் சமாதானத்தின் உடன்படிக்கைகளை உண்மையாய் கத்த காத்து கொள்வார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் உன் அடைக்கலமே அவர் நித்திய புயங்களுன் ஆதாரமே. வறண்ட வாழ்க்கை செழித்திடுமே தூய தேவ அருளார். நித்திய மகிழ்ச்சி தலை மேலிருக்கும், சஞ்சலம் தவிப்பும் ஓடிப்போம். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் உன் அடைக்கலமே அவர் நித்திய புயங்களுன் ஆதாரமே. ஆண்டவருக்கு மிகவும் அன்பானவர்களே, இந்த நல்ல காலை பொழுதுக்காக, இந்த ஆராதனைக்காக ஆண்டவரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவரை நான் மகிமைப்படுத்துகிறேன். விசேஷமாக இப்படியாக இந்த வாரமும் இந்த யூடியூப் மூலமாக அல்லது வாட்ஸ்அப் மூலமாக இந்த காணொளி மூலமாக இந்த ஆராதனை நடத்துவதற்கு கடவுள் கொடுத்த கிருபைக்காக ஒத்துழைத்த அருமையான திருச்சபையின் ஊழியர்கள் மற்றும் அருமையான வாலிப தம்பிமார்கள் யாவருக்கும் வாழ்த்தும் நன்றியும் சொல்லிக் கொள்கிறோம். இந்த நல்ல நாளிலும் நம்முடைய சிந்தனைக்காக நாம் வாசித்த அருமையான வேத பகுதியில் லூக்கா நற்செய்தி நூல் 14வது அதிகாரம் 11வது வசனத்தில், தன்னைத்தான் உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்று சொல்லி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்கிற வார்த்தையை நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, நவீன மிஷினரி ஊழியத்தினுடைய தந்தை என்று அழைக்கப்படுகிற வில்லியம் கேரி 1761 முதல் 1834 வரையிலும் அவர்கள் இந்தியாவிலே
வாழ்ந்து மிஷனரியாக அவர்கள் ஊழியம் செய்து வந்தார்கள். வேதாகமத்தை பல இந்திய மொழிகளிலே அவர்கள் மொழிபெயர்த்தார்கள். கல்கத்தாவில் கற்றறிந்தோர் மற்றும் உயர் பதவியில் இருப்போர் மத்தியில் மிகவும் செல்வாக்கு பெற்றிருந்தவராக காணப்பட்டார். ஒரு முறை இந்தியாவினுடைய கவர்னர் ஜெனரல் அவர்கள் அழைத்த விருந்துக்கு இவரும் அழைக்கப்பட்டிருந்தார். இங்கே வந்திருந்த விருந்தினர்களிலே ஒருவர் இன்னொருவரிடம் வில்லியம் கேரியை குறித்து இப்படியாக அவர் சொன்னார். இவர் செருப்பு செய்கிறவராக இருந்தவர் தானே அப்படி சொல்லி அவரை கேலியாக கூறினார். அந்த வார்த்தை வில்லியம் கேரி அவர்களுக்கு தெரிந்து அவர்கள் இப்படியாக சொன்னவரை நோக்கி அவர் திரும்பி பார்த்து, இல்லையா, நான் செருப்பு விற்கிறவன் அல்ல, பழைய கிழிந்து போன செருப்புகளை தைக்கிறவன் என்று சொல்லி இன்னும் தன்னை அவர் தாழ்த்தினதை அவருடைய குறிப்புகளிலே நாம் பார்க்க முடியும். இன்றைக்கும் அநேகருக்கு தங்களுடைய கல்வி, செல்வாக்கு, தோற்றம் மற்றும் ஜாதி முதலியவற்றை குறித்து பெருமை மனுஷருக்குள்ளே மேன்மையாக எண்ணப்படுவது தேவனுக்கு முன்பாக அருவருப்பாக காணப்படுகிறது என்று லூக்கா 16வது அதிகாரம் 15வது வசனத்தினுடைய பின்பகுதியிலே நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, நாம் எளிமையாக இருப்பதும் எளியவரோடு இருப்பதும் தான் ஆசீர்வாதம். ஆண்டவர் அதை நமக்கு அதைத்தான் அவர் விரும்புகிறவராய் காணப்படுகிறார். இன்றைக்கி நம்ம பார்க்கிறோம், நிறைய பேர் இந்த கொரோனா வைரஸ் மூலமாக பாதிக்கப்பட்டாலும் நிறைய பேருடைய வாழ்வாதாரங்கள் இல்லாதபடி இன்றைக்கி ஏழை எளியவர்களாக பார்க்கிறோம். குடும்பங்களை விட்டு தனிமையாக இருக்கிறதை பார்க்கிறோம். கஷ்டமான சூழ்நிலையை கடந்து வருகிறவர்களாய் நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்டவர்களோடு கூட நாம் இருக்கும்போது கட்டாயம் ஆண்டவரும் அப்படிப்பட்டவர்களோடு இருந்து நம்மை வழி நடத்துகிறவராக இருக்கிறார். எளிமையாக இரு அப்படி சொல்லி நாம் முதலாவது சிந்திப்போம் என்றால், யோபு என்கின்ற அருமையான செல்வ சீமான் அப்படியாக அவன் மிகப்பெரிய வசதி வாய்ந்தவனாக இருந்தாலும் கூட அவன் மிகுந்த தாழ்மை உள்ளவனாக இருந்தான். யோபு 29வது அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து 17வது வசனத்து வரைக்கும் நாம் பார்ப்போம் என்றால், ஏழைகள், எளியவர்கள், திக்கற்ற பிள்ளைகள், விதவைகள், உதவியற்றோர் இப்படிப்பட்டவருக்காக அவன் காப்பாற்றக்கூடியவனாக காணப்பட்டான் அப்படி என்று சொல்லி வேதாகமத்திலே போடப்பட்டிருக்கிறது. ஆகவே இழந்த அனைத்தையும் அவன் 2 மடங்காக பெற்றுக்கொண்டான். அவனுடைய தாழ்மை அவனை உயர்த்தியதாக நாம் வேதத்திலே பார்க்கிறோம். அன்பானவர்களே, யோபு எவ்வளவு பெரிய ஐஸ்வர்யவனாக இருந்தாலும் அவனுடைய வாழ்நாளிலே ஏழை எளியவர்களோடும் ஊனமுற்றவர்களோடும் இயலாதவர்களோடும் கூட தன்னுடைய நாட்களை செலவழித்து அவனுடைய சிந்தனையாகவே அவன் காணப்பட்டதினாலே கடவுள் அவனை ஆசீர்வதித்தார். ஒரு முறை கோவா என்கிற பட்டணத்தில் தனது காரிலே படு வேகமாக அதே நேரத்தில் அலட்சியமாக பயணம் செய்த ஒரு வாலிபன் வேண்டுமென்றே ஒரு வழிப்பாதையில் ஒன்வேல அவன் பிரயாணம் செய்தானாம். இப்பொழுது திடீரென்று வந்த ஒரு சிறிய மொபட் மீது, ஒரு சின்ன பைக் மீது அவன் மோதுவதற்கு அருகாமையிலே வந்து விட்டான். மொபட் ஓட்டி கொண்டு வந்திருக்கிறவர் மிகவும் சாதுரியமாக அதை திருப்பினதினாலே அவர் மிகப்பெரிய ஆபத்திலிருந்து அந்த வாலிபன் தப்பித்து கொண்டான். அந்த மொபட்டிலிருந்து இறங்கி வந்த பெரியவர் அவனை பார்த்து சொன்னாராம், தம்பி, இது ஒன்வே, இதில் நீ வரக்கூடாது, அப்படி வந்தாலும் இவ்வளோ வேகமாகவா வருவாய், எவ்வளோ பெரிய விபத்து ஆகியிருக்கும், நீ ஜாக்கிரதையாய் நீ செல்ல வேண்டும் அப்படி சொன்னது தான் மிச்சம். உடனே அவனுக்கு பயங்கரமாய் கோவம் வந்து தன்னுடைய காரிலிருந்து இறங்கி வந்து, நான் யார் தெரியுமா, நான் இவ்வளோ வசதி வாய்ந்தவன், செல்வாக்கு மிகுந்தவன், ஒரு குறிப்பிட்ட பெயரை சொல்லி இந்த அமைச்சரினுடைய மகன்தான் நான் என்று சொன்னானாம். உடனே அதை கேட்டுக்கொண்டிருந்த மொபட்டில் வைத்திருந்த அவர் மிகவும் அமைதியாக தாழ்மையோடு கூட சொன்னாராம், நான் தான் இந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர் என்று சொல்லி அவர் கடந்து சென்றதை நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, உலகத்திலே பெரியவர்கள் எல்லாம் இன்றைக்கி தாழ்மையாக இருக்கும்போது கடவுள் இன்னும் பெரியவர்களாகவே அவர்களை மாற்றுகிறதை நாம் பார்க்கிறோம். அதே போல் ஆபிரகாம் லிங்கன் என்கின்ற ஒருவனை குறித்து நாம் பார்க்கிறோம். அவன் சிறுவனாக இருக்கும்போது மிகவும் எளிமையாக இருந்தான். அது மாத்திரமல்ல,
ஒரு நாள் அவன் வேதாகமம் அவருக்கு கிடைத்தபோது தெருவிளக்குகளின் கீழ் நின்று மிகுந்த விருப்பத்தோடு கூட அதை வாசித்தார். அப்பொழுது ஆடுகளை மேய்த்த தாவீது அரசனாக்கினான், தேவன் தன்னையும் உயர்த்துவார் என்று சொல்லி அந்த வேதாகமத்தில் உள்ள அந்த சாமுவேல் புஸ்தகத்தை எடுத்து அதை அவன் வாசித்தானாம். அதே மாதிரி அவரும் ஒரு நாள் ஆபிரகாம் லிங்கன் அமெரிக்காவினுடைய நாட்டுக்கே அவர் தலைவரானது நமக்கு தெரியும். தலைவர் ஆனபோதும் கூட அவர் மிகவும் தாழ்மையாக இருந்ததாக அவருடைய இன்றைய ஆபிரகாம் லிங்கனை குறித்து அறிந்த வரலாறை நம்மால் பார்க்க முடியும். வேதாகமம் சொல்கிறது, எளியவன் என்றென்றைக்கும் மறக்கப்படுவதில்லை, நான் வாழ்ந்து கொண்டிருக்கும் உலக மேன்மை குப்பை, இதை அறிந்ததால்தான் பவுலடிகளார் கிறிஸ்துவுக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்றும் விட்டேன், குப்பை என்றும் எண்ணுகிறேன் என்று சொல்லி பிலிப்பியர் 3:11 சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, ஆபிரகாம் லிங்கனாக இருக்கட்டும், அப்போஸ்தலனாகிய பவுலாக இருக்கட்டும், அல்லது அந்த புதுச்சேரி கோவாவினுடைய முதல்வராக இருக்கட்டும், அல்லது செல்வச்சிமானாக இருந்த யோபுவாக இருக்கட்டும், எல்லாரும் தன்னை தாழ்த்தினவர்கள்தான். ஆனால் அவர்கள் உயர்ந்தார்கள். உயர்ந்தன பின்பும் கூட தன்னை தாழ்த்தி ஆண்டவருக்குள்ளதாக கடவுளுக்குள்ளதான ஒரு வாழ்க்கை வாழ்ந்ததினாலே இன்றைக்கி அவருடைய பெயர்களெல்லாம் புகழ் பெற்று இருக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மலைப்பிரசங்கத்திலே சொல்லும் பொழுது, ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் விண்ணரசு அவர்கள் உடையது என்று அவர் மத்தேயு 5:3 சொல்லுவார். நீதிமொழிகளின் புஸ்தகம் 15:33 மேன்மைக்கு முன்னானது தாழ்மை என்று சொல்லப்பட்டிருக்கிறதை எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆகையினால நாமும் எளியவராய் இருந்து அநேகருக்கு நாம் ஆசீர்வாதமாக இருப்போம். ரெண்டாவது, ஹாஸ்பிட்டாலிட்டி, எளியவரோடு கூட நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதாகமத்தில் ஒரு காரியத்தை சொல்லப்பட்டிருக்கிறது. ஐஸ்வர்யவான் லாசருவினுடைய கதைகளை பார்க்கும்போது, ஐஸ்வர்யவான் நரகம் செல்ல காரணம் என்ன அப்படி சொல்லி நாம் பார்க்கும்போது, எளியவனாகிய லாசரோடு தன்னை இணைத்து கொள்ளாதது அப்படி தான் சொல்லுகிறோம். அதே போல் மத்தேயு 25:41 முதல் இடது பக்கத்திலே நின்றவர்களை நித்திய அக்கினிக்குள்ளதாக துரத்துவதற்கு காரணம் என்ன? எளியவரோடு தங்களை அடையாளப்படுத்தி கொண்டு அவர்களுக்கு உதவி செய்யாமல் இருந்தது தான் அவர்கள் அக்னி கடலிலே அக்னிக்கு அருகாமையில் நிற்பதாக ஆண்டவர் உதாரணத்தோடு நரகத்தை குறித்து அவர் விசாரிக்கும்போது சொல்லுகிறார். நித்திய ஜீவனை பெற வேண்டும் என்ற ஆசையுடன் வந்த ஐஸ்வர்யவானுக்கு அது கிடைக்கவில்லை, அது பெற முடியவில்லை. அதற்கு காரணம் தரித்திரருக்கு கொடுக்க அவனுக்கு மனதில்லை. ஆண்டவர் சொல்லுவார், நீ உனக்குள்ளது எல்லாவற்றையும் விற்று தரித்திரருக்கு கொடு என்று சொல்லுவார். ஆனால் அவன் துக்கத்தோடே போய்விடுவான். அவனுக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்கவில்லை. அன்பானவர்களே, வாழ்கின்ற இந்த வாழ்நாளில் நாம் மிகவும் எளியவராக மாத்திரமல்ல, எளியவரோடு கூட ஏழைகளோடு கூட நம்முடைய ஐக்கியத்தை நாம் வைத்து கொள்ளும் பொழுது கட்டாயம் ஆண்டவர் என்ன செய்கிறார்? அதை கண்ணோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறார். நமக்கு நித்திய ஜீவன் கொடுப்பதற்கு கூட ஆண்டவர் என்ன செய்கிறார்? இந்த அருமையான எளியவரோடு வாழ்கிற வாழ்க்கையை அவர் ஒப்பிட்டு காண்பிக்கிறதாய் பார்க்கிறோம். வடாந்தரத்தில் அருமையான முழக்கமிட்டு சொன்ன யோவான் ஸ்நானகனை குறித்து பார்க்கிறோம். மனம் திரும்புங்கள் என்று சொல்லுகின்ற அந்த காரியத்தை பார்க்கிறோம். அதை சொன்ன உடனே சொல்கிறார், ஏழை எளியவருக்கு நீங்கள் உதவ வேண்டும், நன்மை செய்ய வேண்டும், இல்லாதவர்களுக்கும் இயலாதவர்களுக்கும் நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி யோவான் ஸ்நானனுடைய பிரசங்கத்தில் நாம் பார்க்கிறோம். லூக்கா 3:10-11 ஆகிய வாக்கியங்களிலே. அப்போ வேதாகமத்திலே நம்முடைய ஆண்டவருக்கு கொடுக்கப்படுகிறக்கூடிய பெயர் நிறைய நேரங்களில் பார்க்கிறோம். எப்பொழுதுமே அவர் ஏழைகளின் அருகாமையிலே தான் அவர் இருக்கிறார். ஏழைகளினுடைய பலன் என்று சொல்லி ஏசாயா தீர்க்கன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இன்னும் திக்கற்ற பிள்ளைகளுக்கு அவர் சகாயர், சிறுமைப்பட்டவர்கள் மீது சிந்தை உள்ளவன் பாக்கியவான் என்றெல்லாம் சொல்லுகிறதை நாம் 101 சங்கீதம் இது போன்ற சில சங்கீதங்களிலே நம்மால் பார்க்க முடிகிறது. அன்பானவர்களே, எளியவருக்கு உதவுவதும் அவர்களை விசாரிப்பதுமே தேவனுக்கு உகந்த உபவாசம் என்று சொல்லி ஏசாயா 58:6 மற்றும் 7 நாம் பார்க்கிறோம். எளியவருக்கு உதவுகின்ற இது ஒரு நல்ல ஒரு காலமாய் அமைந்திருக்கிறது. ஊரும் உலகம் நம்மை சுற்றி உள்ளவர்களும் இன்றைக்கி மிகப்பெரிய வசதியானவர்கள் கூட எளியவர்களான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். நாமும் வசதியானவர்கள் அல்லதான், நாமும் எளியவர்கள் தான். ஆனால் எளியவர்களாகிய
நாம இருக்கட்டும் அல்லது எளியவர்கள் ஏழையவர்களோடு கூட நம்முடைய நேரத்தையும் நம்முடைய சூழ்நிலையை நம்முடைய பழக்கத்தையும் அதிகப்படுத்திக் கொள்ளும்போது அவங்களுக்கான ஆசீர்வாதமே வித்தியாசமாக இருக்கிறது. பொருளாதார ஆசீர்வாதத்தை கடவுள் அப்படிப்பட்டவர்களுக்கு கொடுக்கிறார். ஏனென்றால் நீதிமொழிகள் 19:17 அங்கே ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார். திரும்ப எவ்வளோ கொடுப்பார் என்றே தெரியாது. அதிகமாய் கடவுள் கொடுப்பதற்கு நாம் ஏழைகள் மீது இறக்க செய்ய வேண்டும். அதே போல் அடுத்து பிசிக்கல் லெவலில் நம்முடைய உடலுக்கேற்ற ஆரோக்கியம் ஆசீர்வாதத்தை கடவுள் கொடுக்கிறார். பசியுள்ளவரோடு கூட உங்கள் ஆகாரத்தை பகிர்ந்து வஸ்திரமில்லாதவர்களுக்கு வஸ்திரம் கொடுக்கும்போது உங்களுடைய சுகவாழ்வு துளிர்க்கும் என்று ஏசாயா 58:8 பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கை நம்முடைய சுகவாழ்வு துளிப்பதற்கு கூட நாம் பசி உள்ளவர்களுக்கு ஆகாரத்தை கொடுக்க வேண்டுமாம். ஆன்மீக ஆசீர்வாதம் ஸ்பிரிச்சுவல் பிளெஸிங் அது எப்பொழுதுமே நமக்கு உண்டு. அது வாரி இறைத்தான் ஏழைகளுக்கு கொடுத்தான் என்று சொல்லி அவனுடைய நீதி என்றென்றைக்கு நிற்கும். 2 கொரிந்தியரில் பவுல் 9:9-10 சொல்கிறார். கடைசியாக நித்திய ஆசீர்வாதம் எட்டர்னல் பிளெஸிங் ஏழை எளியவர்கள் மீது நாம் இரக்கம் செய்யும்போது கடவுள் கொடுக்கிறார். 1 தீமோத்தேயுவுக்கு பவுல் 6:18-19 சொல்லும்போது நன்மை செய்யவும் நற்கிரியைகளிலே ஐஸ்வர்யவன்களாகவும் என்று சொல்லிய பின்பு அதில் கடைசி வார்த்தையில் நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படி என்று சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் எளியவரோடு கூட இருப்போம். அது மாத்திரமல்ல, எளிமையாய் நம்முடைய வாழ்வை இந்த காலங்களில் நாம் பயன்படுத்தி கொள்வோம். அதற்கான நன்மைகளை பெற்றுக்கொள்வோம். பசியுள்ளோருக்கும் பிணியாளிகளுக்கும் பட்சமாய் உதவி செய்வோம். உசித நன்மைகள் நிறைந்தவை மறந்து இயேசு கணிந்து திரிந்தனரே அப்படி சொல்கிற பாடலை நாம் அடிக்கடி பாடுவோம் அல்லவா? ஆகினால் அது நாட்களில் ஒரு பக்கம் ஊழியம் என்று செய்தாலும் இன்னொரு பக்கம் ஆராதனை துதி ஜெபம் என்று சொன்னாலும் நம்மை சுற்றி இருக்கிற நம் கண்ணுக்கு எட்டுகிற ஏழைகள் எளியவர்கள் திக்கற்றவர்கள் எந்தெந்த விதத்தில் கடினப்படுகிறார்களோ அவர்களோடு நாம் கை கோர்த்து கொள்வோம். அது மாத்திரமல்ல, அப்படிப்பட்டவர்களுக்கு நாம் செய்கின்ற உதவி மற்ற ஆண்டவருக்கே நாம் செய்கின்ற உதவி என்பதை நாம் மிகவும் கவனம் உள்ளவர்களாக அவர்களை அறிந்து ஏதாவது உதவி செய்வோம். கட்டாயம் நமக்கு இந்த நாளும் இந்த மாதமும் ஆசீர்வாதமாக இருக்கும். இது ஏழை எளியவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் உதவி செய்கிற ஒரு நல்ல மாதமாக நாம் பயன்படுத்தி கொள்வோம். ஆண்டவர் நம்மை ஆசி செய்வாராக. ஆமேன். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நிறைவாக ஒரு பாடல் ஒன்றை நாம் பாடி தொடர்ந்து நாம் ஜெபித்து இந்த ஆராதனையை நாம் நிறைவு செய்வோம். மீண்டும் கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாக. 200 ஆண்டு கீதங்களிலே 649வது பாடல். ஆதாரம் நீதானையா என் துறையே, ஆதாரம் நீதானையா. ஆதாரம் நீதானையா என் துறையே, ஆதாரம் நீதானையா. சூதாமுலகில் நான் தீதால் மயங்கையில், சூதாமுலகில் நான் தீதால் மயங்கையில், ஆதாரம் நீதானையா என் துறையே, ஆதாரம் நீதானையா. மாதா பிதாவனை தீதாய் மதிக்கையில், மாதா பிதாவனை தீதாய் மதிக்கையில், மற்றோர்க்கு பற்றேதையா எளியன் மேல், மற்றோர்க்கு பற்றேதையா. எளியனுக்கு ஆதாரம் நீதானையா என் துறையே, ஆதாரம் நீதானையா. நாம் துணையென நயந்தூரை சொன்னவர், நாம் துணையென நயந்தூரை சொன்னவர், நட்டாற்றில் விட்டாரையா தனியனை, நட்டாற்றில் விட்டாரையா. தனியனுக்கு ஆதாரம் நீதானையா என் துறையே, ஆதாரம் நீதானையா. கற்றோர் பெருமையே மற்றோர் அருமையே, கற்றோர் பெருமையே மற்றோர் அருமையே, வற்றா கிருபை நதியே என் பதியே,
வற்றா கிருபை நதியே, என் பதியே ஆதாரம் நீதானையா, என் துணையே ஆதாரம் நீதானையா. நாம் ஜெபம் செய்து இந்த ஆராதனையை நிறைவு செய்வோம். அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த மே மாதத்தின் முதல் ஓய்வு நாள் ஆராதனைக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். முக்குடல் சேகரத்திற்காக, அருமையான திருச்சபைகளுக்காக, திருச்சபை மக்களுக்காக, ஊழியர்களுக்காக பல்வேறு இடத்திலிருந்து இந்த காணொளி மூலமாக இந்த ஆராதனையிலே பங்கு பெறுகிற எல்லாருக்காகவும் உம்மை நோக்கி நன்றியோடு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, குறைவுகளின் மத்தியிலையும் எங்களை நிறைவாய் வழிநடத்தி வந்தீர். இந்த புதிய மாதத்தை காணும் பாக்கியத்தை கொடுத்தீர். அதற்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். இதோ ஆண்டவரே, நாங்கள் எளியவரோடு இருக்கவும் எளிமையாய் வாழவும் இந்த காலங்களை எங்களுக்கு கற்றுத்தருகிறீர். அதற்காக உம்மை துதிக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரே, இந்த நாட்களிலும் கஷ்டப்படுகிற, வேதனையோடு இருக்கிற, தேவையோடு இருக்கிற எல்லாரோடும் நாங்கள் கைகோர்த்து கொள்ள நீர் எங்களுக்கு உதவி செய்யும். எங்களால் ஆன உதவியை இவர்களுக்காக செய்யவும், இதன் மூலமாக ஆண்டவரே அவர்கள் நன்மை பெறவும் நீர் இரக்கம் செய்ய வேண்டுமாய் உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். மாத்திரமல்ல ஆண்டவரே, வெகு சீக்கிரமாக எங்களுடைய திருச்சபைகள் ஆலயங்கள்லாம் திறக்கப்படவும், உம்மை மகிமையாய் ஆராதிக்கவும் வரக்கூடிய காலங்களை நீர் எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தாரும். திருச்சபை மக்களுடைய தேவைகளெல்லாம் சந்தியும். மே மாதம் என்றால் எவ்வளோ மகிழ்ச்சியான மாதம், விடுமுறை காலங்கள், பல்வேறுபட்ட நிகழ்வுகள் என்று சொல்லி ஆண்டவரே மகிழ்ச்சியும் சந்தோஷமும் குதூகலமும் நிறைந்த நல்ல ஒரு மாதம். இன்றைக்கி இப்படி அடங்கி கிடக்கிறோமே என்று சொல்லி நாங்கள் வேதனைப்படுவது உண்மைதான். ஆனாலும் ஆண்டவர் தம்முடைய சித்தத்தின்படி திட்டத்தின்படி எங்களை வழி நடத்துகிறீர். நீர் தொடர்ந்து எங்கள் மத்தியிலே கிரியை செய்கிறீர் என்பதை நாங்கள் உணர்ந்து அடங்கி ஆண்டவரே உமக்கு உகந்த மக்களாய் இந்த காலங்களில் எங்களை நாங்களே ஆராய்ந்து சரி செய்து கொள்ளும் கூடிய பக்குவம் உள்ள மக்களாய் காணப்பட நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜனங்களையும் கடவுள் ஆசீர்வதியும். முக்கியமாக ஆண்டவரே, இந்தியா தேசம் மாத்திரமல்ல, இன்னும் பல்வேறுபட்ட ஆண்டவரே கண்டங்களிலே வாழக்கூடிய மக்கள் இந்த ஆண்டவரே வைரஸ் வியாதினாலே பயத்தோடும் பீதியோடும் வேதனையோடும் மருத்துவமனையிலையும் ஆண்டவரே பல்வேறு இடங்கள்லையும் அடங்கி இருக்கதை நாங்கள் பார்க்கிறோம். யாவருக்கும் நல்ல சுகமும் பலமும் நீர் கொடுத்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த அருமையான பணியிலே ஈடுபடுகிற எல்லாருக்கும் வேண்டிய நல்ல பாதுகாப்பை தாரும். தேசத்தின் தலைவர்களுக்கு விசேஷித்த ஞானத்தை நீர் கொடுத்து மக்களை இப்படிப்பட்ட சூழ்நிலை எப்படி நடத்த வேண்டுமோ அதற்கு தகுந்தவாறு நடத்துவதற்கு தலைவர்களை நீர் பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் உம்மிடத்தில் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எல்லாவற்றுக்கும் மேலாக அன்றாட அலுவல்கள் ஒன்றுமில்லாமல், வேலை இல்லாமல், வருமானம் இல்லாமல் ஆண்டவரே ஏழை எளியவர்கள், குழந்தைகள், இளைஞர்கள் என்று சொல்லி எவ்வளவோ பேர் ஆண்டவரே கஷ்டமான சூழ்நிலை இருக்கிறார்கள். அவருடைய தேவைகள் எல்லாவற்றை நீர் சந்தித்து இந்த காலங்கள் சீக்கிரம் முடியத்தக்கதாக நீர் உதவி செய்யும். ஆண்டவரே, இன்னும் பல்வேறுபட்ட வெளி மாநிலங்களிலே பெற்றோரை விட்டு, பிள்ளைகளை விட்டு, கணவன் மனைவியை விட்டு எத்தனையோ விதத்திலே ஆண்டவரே தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிற எல்லாருக்காக உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் தாமே இப்படிப்பட்டவர்களுக்கு துணையாய் நின்று ஆறுதல் கூறும், ஆற்றும், தேற்றும், பலப்படுத்த வேண்டும் என்று சொல்லி உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, விசேஷமாக ஆண்டவரே இப்படிப்பட்ட வியாதியின் பிடியில் இருக்கக்கூடிய மருத்துவமனையில் இருக்கக்கூடிய எல்லாருக்காகவும் ஜெபிக்கிறோம். சீக்கிரமாக ஆண்டவரே சுகமடைந்து திரும்பவும் ஆண்டவரே இதற்கான தடுப்பு மருந்துகளை வேகமாய் கண்டுபிடிக்கவும் மருத்துவ வல்லுநர்கள், விஞ்ஞானிகளுக்கு ஆண்டவர் உதவி செய்தரல வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, மாத்திரமல்ல ஆண்டவரே, இப்படிப்பட்ட காலங்கள் கடைசி காலம்தான் என்று சொல்லி நம்முடைய வருகைக்கு எங்களுடைய ஜனங்கள் எல்லாரும் ஆயத்தப்பட உதவி செய்யும். பிசாசின் கிரியைகள் தனக்கு கொஞ்ச காலம் உண்டு என்று சொல்லி இப்படியான காரியங்களில் ஈடுபடும் பொழுது கர்த்தர் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஜனங்களுக்காக பரிதிக்கப்படுகிறோம். தேசத்துக்கு க்ஷேமத்தை அனுப்பும், தேசத்திலே சுகத்தை அனுப்பும். ஆண்டவரே, ஜெபிக்கிற எல்லாருடைய ஜெபங்களுக்கும் பலனும் பதிலும் கொடுக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யும் கர்த்தாவே. இந்த மே மாதத்தை நாங்கள் துவங்கியிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் எங்களுடைய கரங்களை பிடித்து நீர் வழி நடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். என்னென்ன நிகழ்ச்சிகள் வைக்க வேண்டும் என்று நம்முடைய ஜனங்கள், நம்முடைய பிள்ளைகள் நினைத்தார்களோ எல்லாம் ஒழுங்கரமாய் நடைபெற ஆண்டவரே நீர் உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து இந்த வைரஸினுடைய தீவிரம் குறையத்தக்கதாக ஆண்டவரே கட்டுக்குள் வரும்படியாக நீர் உதவி செய்தல வேண்டும் என்று உம்மை நோக்கி மன்றாடுகிறோம். ஆண்டவரே, பெரிய காரியங்களை செய்யுங்க, ஆசீர்வதிங்க.
இதை பார்த்து கொண்டிருக்கிற ஆண்டவரே அருமையான சேகர மக்கள் இன்னும் ஆண்டவரே யாரெல்லாம் பார்த்து கொண்டிருக்கார்களோ எல்லாருக்கும் அதுக்கு வேண்டிய ஆசீர்வாதங்களை நன்மைகளை தாரும். நம்முடைய ஊழியங்கள் தடைபெறாதபடி நடைபெற கடவுள் நீர் இரக்கம் செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எங்களுடைய சேகரத்தின் 4 திருச்சபையினுடைய ஆண்கள், பெண்கள், குழந்தைகள், இளைஞர்கள் மற்றும் ஆண்டவரே உள்ளூர் வெளியூரில் இருக்க எல்லாருக்காகவும் ஜெபிக்கிறோம். முக்கியமாக மும்பை பட்டணம், சென்னை பட்டணம், வெளி மாவட்ட மாநிலங்களுக்கு எல்லாருக்காகவும் ஜெபிக்கிறோம். கடவுள் எல்லாருக்கும் நல்ல சுகம், பலமும் பாதுகாப்பையும் நீர் இரக்கமாய் கட்டளை வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எல்லா தொழில்களும் வரக்கூடிய நாட்களில் சீக்கிரமாய் செயல்பட ஆண்டவரே நீர் உதவி செய்யும். அப்பா உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யும். நல்ல செய்திகளை வரக்கூடிய காலங்களில் நாங்கள் கேட்க ஆண்டவரே நீர் எங்களுக்கு உதவி செய்யும். உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். உதவி செய்யும், பலப்படுத்தும்படி நடத்தும். இந்த அருமையான காணொளி காட்சிக்காக ஆண்டவரே உதவி செய்த ஏற்பாடு செய்த திருச்சபையின் பிள்ளைகள் எல்லாரையும் கூட நீர் ஆசீர்வதியும். இயேசு இரட்சகர் நாமத்தில் மிகுந்த தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையோ, பிதாவாகிய தேவனுடைய அன்போ, பரிசுத்தாவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட எப்போதும் நிறைவாய் தங்கியிருப்பதாக, ஆமேன். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தேவ சமாதானத்துடனே போய் வர கடவோம். ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. யாவருக்கும் நன்றி. தேங்க்யூ.